Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th standard chapter 2 measurementsல exercise 2.2 எல்லா சம்ஸுமே பார்க்க போகிறோம். 1 to 7 sums அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பேஜ் நம்பர் 65 and 66ல இருக்குது term 1 portions. exercise sumஸ்க்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கான ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். அதாவது நம்ம இந்த எக்ஸசைஸில் வந்து கம்பைன்டு ஃபிகர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஹவு டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர்ஸ். கம்பைன்ட் ஃபிகர்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி தான் இருக்கும். கிளாஸ் விண்டோ ஒரு எக்ஸாம்பிள், ஹவுஸு, இன்விடேஷன் கார்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்விடேஷன் கார்டு பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அண்ட் ஆல்சோ ஒரு செமி சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஷேப் இல்லாதது, ஒரு கரெக்ட் ஷேப் இல்லாதது. நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் தெரியும், தனித்தனியாக என்னன்னு தெரியும், இது ஸ்கொயருன்னு தெரியும், இது வந்து செமி சர்க்கிள்னு தெரியும். ஓகே, இப்போது இதை மொத்தமாக கண்டுபிடிக்க சொன்னால் நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதுதான் எப்படி நம்ம வந்து கம்பைன் ஷேப் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். அதை வச்சு தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் வந்து மர்ஜ் பண்ணுறது தான் என்னது கம்பைன் ஷேப்ஸோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஒரு 2 or more plane figures joined with the sides of same measure தான் என்னதுன்னா கம்பைன்ட் ஷேப்ஸ். ஓகே, இப்போது நம்ம வந்து முன்னாடி படித்தோம் இல்லையா, ஏரியா ஃபார்முலாஸ், பெரிமீட்டர் ஃபார்முலாஸ், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கம்பைன்ட் ஷேப்ஸோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பெரிமீட்டர் வந்து ரொம்ப சிம்பிள். பெரிமீட்டர்னால் நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் ஆல் பவுண்ட்ரிஸ், கரெக்டாக சம் ஆஃப் ஆல் சைட்ஸ், பவுண்ட்ரிஸை மட்டும் ஆட் பண்ணுவோம். ஏரியானா வந்து உள்ள ஷேட் பண்ணுறது, ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபார்முலா வச்சு. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன்ட் ஃபிகர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து சம் ஃபார்முலாஸும் நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பெரிமீட்டர் ஆஃப் திஸ் கம்பைன்ட் ஷேப். இப்போ இதோட கம்பைன்ட் ஷேப், இந்த ஷேப் வந்து என்னது ஸ்கொயர், ஏன்னா ஆல் சைடு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். இப்போது இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஸ்கொயர் வந்து 4 into சைட் பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் த ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் வந்து 3 into சைட். அப்போ 4 into சைடும் 3 into சைடும் சேர்த்து 7 சைடுன்னு எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து பெரிமீட்டர் வந்து என்ன மீனிங்னா சம் ஆஃப் த பவுண்ட்ரீஸை மட்டும்தான் ஆட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 சைட்ஸ் தான், 5 into S. புரியுதா? அப்போ இந்த டயக்ராமோட பெரிமீட்டர் என்னென்னா, ஏதாவது மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 5யோட அந்த மெஷர்மெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். எதுவுமே கொடுக்கல, இந்த மாதிரி ஏ கொடுத்துருக்காங்க இங்கே, அப்போ 5Aன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே இதுக்கு 4A, இதுக்கு வந்து 3A, அப்போ மொத்தமாக 7A ஆட் பண்ண அப்படின்னு எழுதிடக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஷேப். இப்போ அதே டயக்ராமுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, ஏரியானா என்னது, இன்னர் பார்ட். அப்போது இதோட ஆக்கியூபை ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா கண்டிப்பாக வந்து அவசியம், தெரிஞ்சே ஆகணும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேம் ஆஃப் த பாலிகன், சம் பாலிகன்ஸ் உங்கள் ட்ரையாங்கிள், குவாட்ர 3 சைடட் இருந்தால் ட்ரையாங்கிள், 4 சைடட் பாலிகன் இருந்தால் குவாட்ரிலேட்ரல், 5 சைடட்னா பென்டகன், 6 சைடு ஹெக்ஸகன், ஹெப்டகன், ஆக்டகன், நானகன், டெக்ககன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாலிகன்ஸ் வந்து ஆல் சைடு ஈக்குவல் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ரெகுலர் பாலிகன்ஸ். நாட் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து என்னது, இர்ரெகுலர் பாலிகன்ஸ். ஸோ ரெகுலர் பாலிகன்ஸ்க்கு என்ன சம் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள், ஸ்கொயர், இதெல்லாம் வந்து ரெகுலர் பாலிகன்ஸ். கரெக்டாக, ஏன்னா ஆல் சைடு ஈக்குவல், அப்போ ஆல் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அதுவே அதர் மீதி பாலிகன்ஸில் வந்து இர்ரெகுலர் பாலிகன்ஸ். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், இன்னும் நிறைய சொல்லலாம். கரெக்டாக ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் வந்து 2 சைடு தான் ஈக்குவல். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சம் ஃபார்முலாஸ்லாம் ரீகால் பண்ணிடலாம். நம்ம இது வரைக்கும் படித்த 6th 7th எல்லாம் படித்த ஃபார்முலாஸும் கொஞ்சம் ரீகால் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் தெரியும். அதே மாதிரி போன எக்ஸசைஸில் படித்தோம் இல்லையா, லென்த் ஆஃப் த ஆர்க்கு, ஏரியா ஆஃப் அதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி தான். ஃபஸ்ட்டு ஷேப் ட்ரையாங்கிளோட உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 61ல் தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஸோ ஸ்கொயரோட ஏரியா வந்து ஸ்கொயர் இல்லை, ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 1/2 into B into H. இப்போ இதில் B எது H எதுனா ஏதோ ஒரு சைடு B ஏதோ ஒரு சைடு Hன்னு கிடையாது. இது பேஸ், இது ஹைட். இப்போது இது வந்து பேஸ் வந்து மாறும், இதுவாக கூட பேஸாக இருக்கலாம்.
அதாவது இப்போது இந்த ட்ரையாங்கிளில் கொஷனில் கொடுத்துருப்பாங்க டயக்ராமில். இப்போ இது ஹைட்டாக இருந்தால் இதுதான் பேஸு. ஓகே, அதாவது ஹைட் வந்து எங்கே 90 டிகிரி விழுகுதோ அதுதான் அந்த சைடு தான் பேஸ். ஹைட் வந்து எந்த சைடில் வந்து 90 டிகிரியை மேக் பண்ணுதோ அதுதான் வந்து பேஸ். இப்போ இந்த ஹைட் வந்து இங்கே வந்து 90 டிகிரியை மேக் பண்ணுது, அப்போ இதுதான் பேஸ். அதுவே இன்னொரு ட்ரையாங்கிள் வரையறேன் பாருங்கள். இப்போ இதுதான் ஹைட்டுன்னு கொடுத்தாங்கன்னா இதுதான் பேஸ். இது பேஸு, இது ஹைட். புரியுதா? இப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ½ × b × h. இப்போ பெரிமீட்டர் ஏரியாவுக்கு வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுவோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. பெரிமீட்டர் வந்து சம் ஆஃப் ஆல் சைட்ஸ், எல்லா சைட்ஸும் ஆட் பண்ணுறது தான் என்னது பெரிமீட்டர். இப்போ அதே மாதிரி இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா அண்ட் பெரிமீட்டர். இப்போ இதுதான் ஹெச், இது ஈக்குவல் சைடு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம வந்து பேஸ்ன்னு எடுத்துட முடியாது. ½ × b × hன்னு அப்ளை பண்ணக்கூடாது. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்னென்னா √3/4a². இதுதான் ஃபார்முலா. ஸோ ஏங்கிறது இங்கே ஈக்குவல் சைட்ஸ். ஏன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆல் சைட்ஸ் ஈக்குவல் இல்லையா? இங்கே இதுதான் பேஸ் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே வந்து சைடு தான். இது ஹைட்டு, எல்லாமே ஒரு சைடு. ஓகே, ஸோ அதில் ஹெச் எப்படி கண்டுபிடிக்கணும்னா √3/2a. சப்போஸ் ஏ சைடு மட்டும் கொடுத்துட்டு ஹெச் கொடுக்காம இருந்தால் என்ன பண்ணலான்னா அது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த ஏரியா கண்டுபிடிக்க ஹைட்டு தேவைன்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக சைடு இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா ஃபார்முலாவில் வந்து ஹைட்டுங்கிறது இல்லை. அப்போது √3/4a², அதாவது சைடு மட்டும் இருந்தாலே ஏரியா ஆஃப் தி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் கொஷனில் வந்து ஹைட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து 3 × சைட், 3 × a. ஏன்னா எல்லா சைடும் ஈக்குவல் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து குவாட்ரிலேட்டரல். ஸோ குவாட்ரிலேட்டரலோட ஏரியா வந்து ½ × d × h1 + h2. இங்கே டிங்கிறது டயக்னல், h1 + h2 வந்து சைட்ஸ், பர்பெண்டிகுலர் சைட்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து டயக்னல்னால் இதுதான் வந்து h1 h2. சப்போர்ட் இது டயக்னல்னால் இந்த பக்கம் இந்த பக்கம், அந்த டயக்னலில் எது 90 டிகிரி வந்து ஆப்போசிட் டயக்னல் வந்து மேக் பண்ணுதோ அதுதான் வந்து h1 h2. ஸோ பெரிமீட்டர் கேட்டிங்கன்னா சம் ஆஃப் ஆல் 4 சைட்ஸ். ஓகே, மோஸ்ட்லி வந்து பெரிமீட்டர்னாலே சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேரலலியோகிராம். ஸோ பேரலலியோகிராமோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா b × h. ட்ரையாங்கிள் வந்து ½ × b × hன்னு போடுவோம். பேரலலியோகிராம் வந்து ஒன்லி b × h. ஞாபகம் வச்சுருக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இதில் எதுன்னு பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் தான். இது bனா இதுதான் ஹைட்டு. பேரலலியோகிராமில் ஆப்போசிட் சைடு ஈக்குவல், இட்ஸ் லைக் அ ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிளோட ஃபார்முலா அப்படியே தான் பேரலலியோகிராமுக்கு. அங்கே வந்து l × bன்னு போடுவோம், இங்கே வந்து பேஸ் ஹைட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி தான் பெரிமீட்டரும் 2 × l + b ரெக்டாங்கிளுக்கு இங்கே வந்து 2 × a + b, ஏதோ சம் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் இப்போ பாருங்கள் இங்கே ஆப்போசிட் சைடு ஈக்குவல். அப்போ இது பினா இதுவும் பி, இது ஏனா இதுவும் ஏ. இப்போ அதே மாதிரி தான் ஹைட் வந்து எங்கே 90 டிகிரி, நான் ட்ரையாங்கிளுக்கு சொன்னேன் இல்லையா, ஹைட் வந்து எந்த சைடில் 90 டிகிரி மேக் பண்ணுதோ அதுதான் பேஸ். இப்போ சப்போஸ் ஹைட் வந்து இங்கே இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் பேஸ். புரியுதா? ஹைட் வந்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கணும். கிளியர்? நான் ஸோ இப்போ பெரிமீட்டர் பார்த்திங்கன்னா 2 × a + b, 2 × சைட்ஸ், அதாவது சம் ஆஃப் ஆல் சைட்ஸ்னு கூட எழுதிக்கலாம். எல்லா சைடும் ஆட் பண்ணாலும் பெரிமீட்டர் வரதான் செய்யும். ஓகே, மோஸ்ட்லி எல்லா டயக்ராமுக்கும் சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் பெரிமீட்டர் யூஸ் பண்ணாலே ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள். ஸோ சேம் இதே மாதிரி தான் l × b. ஆனால் இதில் ஹைட்லாம் வந்து நம்ம சொல்ல மாட்டோம், ஜஸ்ட் l × b. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டரில் 2 × l + b, ஆல்ரெடி நம்ம படித்தது தான். நெக்ஸ்ட்டு ட்ரெபீசியம் பார்த்திங்கன்னா ½ × h × a + b. இந்த ட்ரெபீசியம் பார்த்திங்கன்னா வந்து நான் பேரலல் சைட்ஸ். இது ஒரு சைடு ஒரு பக்கம் வந்து பேரலாகவும் இன்னொரு பக்கம் வந்து நான் பேரலாகவும் இருக்கும். ஓகே, ஆப்போசிட் சைட் ஈக்குவல் கிடையாது ட்ரெபீசியமில். பேரலலியோகிராமில் தான் ஆப்போசிட் சைடு ஈக்குவல். ஸோ பேரலலியோகிராமில் வந்து இந்த 2 × a + இங்கே இருக்கிற 2 × a + b இந்த சைடில் எது வேணாலும் a எது வேணாலும் b எடுத்துக்கலாம். இது ஏன்னா இதுவும் a, இது bனா இதுவும் b. ஸோ ரெண்டு சைடு 2 ரெண்டு தடவையும் ஆட் பண்ணி 2 மல்டிப்ளை பண்ணால் பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ட்ரெபீசியமில் வந்து எல்லா சைடும் ஈக்குவல் கிடையாது. ஓகே, இதில் இதுவும் வேறு சைடு, இது ரெண்டும் வேறு சைடு, நான் ஈக்குவல் சைட்ஸ். ஓகே, ஆனால் இது ரெண்டும் பேரலல். எப்படி எடுக்கணும்னா இந்த ஹைட்டுங்கிறது வந்து இதுதான் ஹைட்டு. ஓகே, அந்த a and b வந்து இந்த பக்கம் எடுக்கக்கூடாது. இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ வந்து a and b கிடையாது. பேரலல் சைட்ஸ், இது பேரலல், இது நான் பேரலல் சைட்ஸ். அந்த பேரலல் சைட்ஸோட வேல்யூ தான் a and bன்னு எடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ½ × height × a + b. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெரிமீட்டர் வந்து சம் ஆஃப் ஆல் 4 சைட்ஸ்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராம்பஸ். ஸோ ராம்பஸ்க்கு என்ன ஃபார்முலானா half into d1 into d2, அதாவது diagonal 1 into diagonal 2. இது ரொம்ப சிம்பிள். ராம்பஸ் வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல் இல்லையா? ஸோ இது diagonal 1, இது diagonal 2, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஆல் சைட்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால பெரிமீட்டர் வந்து 4 into sin. இல்லை உங்களுக்கு தெரியல, ஃபார்முலா தெரியல, பெரிமீட்டருக்கு ஃபார்முலா தெரியலனா பயப்படாதீங்க, சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஏரியா வந்து a ஸ்கொயர், பெரிமீட்டர் வந்து 4 into a, 4 into side. ஓகே, ஸோ ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், 2.2 ஃபர்ஸ்ட் சம், பேஜ் நம்பர் 65 இருக்குது. ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபிகர்ஸ் கிவன் பிலோ. ஸோ 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். கரெக்டாக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பெரிமீட்டர் வந்து நம்ம சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். கொஸ்டின் வந்து சொல்லியிருக்காங்க பை வந்து 22/7 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் எழுதிக்கிட்டேன். ஓகே, நான் இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ளே வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க ஏரியா. ஃபஸ்ட் நம்ம வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது எல்லா சைடும் ஆட் பண்ணால் பெரிமீட்டர், திஸ் சைட் அண்ட் இந்த சைடையும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இது 10 மீட்டர்னால் இதுவும் 10 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. இது இப்போ இது 3 சைடும் இருக்குது. வாட் அபவுட் திஸ்? இது என்னது? இது என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு சர்க்கிளை மேக் பண்ணுமா? அப்போ இது என்னது? சர்க்கிளில் பாதி அந்த ஆர்க். அதாவது இப்போ நான் இங்கே வரைகிறேன் பாருங்கள், இப்படி இருக்குது இது. அப்போ இது மீதி வந்து கம்பைன் ஆகுமா? அப்போ இது என்னது? ஆர்க். கரெக்டாக, இது ஒரு ஆர்க். அப்போது இது என்னது? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் நம்ம கண்டுபிடிக்கணும். செமி சர்க்கிள் லென்த் ஆஃப் த ஆர்க். ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? 1/n into 2πr. ஸோ இந்த எண்ணுங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து செமி சர்க்கிள்ன்றதுனால 2ஆக பிரியுது. அப்போ n இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ டேரெக்டாக நம்ம 1/2 into 2πr போட்டுக்கலாம். புரியுதா? இப்போ இந்த ஆறுங்கிறது எது? இட்ஸ் அ ரேடியஸ். ரேடியஸ்னால் இதில் எது? இங்கேருந்து சென்டர்லேருந்து இங்கே வரைக்கும். கரெக்டாக, சென்டர்லேருந்து நடுவில் வரைக்கும். அப்போ இதில் எது சென்டர்? இது. அப்போது இதில் பாதி. கரெக்டாக, அப்போ எங்கே போது பாருங்கள், இதில் பாதி, 7ல் பாதி தான் என்னது? ரேடியஸ். அப்போது r is equal to 7/2 மீட்டர்னு போட்டுக்கலாமா? ஸோ அது வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகலை. ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் 7/2 மீட்டர். ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய எய்ம் என்னது? லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்க. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா என்னது? ஏன் நான் 1/2 யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இட்ஸ் அ செமி சர்க்கிள். ஓகே, ஸோ 1/2 into 2πr யூனிட்ஸ். புரியுதா? ஸோ 1/2 into 2 into பை வந்து 22/7 into r இடத்துல 7/2 யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம். 2 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 7 கேன்சல் ஆகிடுச்சு. 2 1s are 2, 2 11s are. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 11 மட்டும்தான். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு 11 மீட்டர். புரியுதா? இப்போ நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பெரிமீட்டர் தெரியும் இல்லையா? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். எல்லா சைடும் ஆட் பண்ணால் பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு 11 + 10 + 7 + 10. இங்கே பாருங்கள், 11 நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். 11 + 10 + 7 + 10. ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 38 மீட்டர். யூனிட் போட மறந்துடக்கூடாது. பெரிமீட்டருக்கு மீட்டர் போடணும், ஏன்னா கொஷனில் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் போடணும், ஏரியாவுக்கு வந்து ஸ்கொயர் போடணும். ஸோ நம்ம பெரிமீட்டர் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா? இப்போ நம்ம ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதோட இந்த ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த டயக்ராமுக்கு ஏதாவது பேர் இருக்கா? இது இப்படி ஒரு டயக்ராம், அதுக்கு பேர் இருக்கா? எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து ஒரு நேம் உள்ள டயக்ராமாக மாற்றணும். கரெக்டாக? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். இதை வந்து ஒரு கம்ப்ளீட் ஷேப் மாதிரி மாற்றணும். நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட் இந்த வந்து ஜாயின் பண்ணவா, ஒரு டாட்டட் லைனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ இதுவும் வந்து 7 மீட்டர் தான். அப்போ இட்ஸ் லைக் அ ரெக்டாங்கிள். அப்போது இது வந்து ஒரு நேம் உள்ள நம்மளுக்கு தெரிஞ்ச ஷேப்பாக மாறிடுச்சு. கரெக்டாக? அப்போது நம்ம இந்த ஃபுல் ரெக்டாங்கிள்லேருந்து இது மட்டும் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெக்டாங்கிள்லேருந்து இந்த செமி சர்க்கிளை எடுத்துட்டா இந்த ஷேடட் பார்ட் கிடைக்குமா? கரெக்டாக? ஏன்னா அப்படி தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அதுக்கெலாம் தான் ஃபார்முலாஸ் இருக்குது. டேரெக்டாக இந்த டயக்ராமுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இதுக்கு ஏதாவது டயக்ராமுக்கு ஏதாவது பேர் இருக்கா? இல்லை.
இது ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நேம் உள்ள டயக்ராமாக கிடைக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இந்த பார்ட், அதாவது ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ரிமூவ் பண்ணிட்டா இந்த பார்ட் கிடச்சிரும். புரியுதா? அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஆல்ரெடி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், L இன்ட்டு பி. ஸோ எல்லும் இருக்குது, பியும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். வாட் அபவுட் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் என்னது? 1/n into 2πr². சாரி, 1/n into πr². வாட் அபவுட் தட் n? ஆர் இங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். வாட் அபவுட் தட் n? n தான் என்னது? 2. ஏன்னா செமி சர்க்கிள்லேயே அதனால் 2 2 சர்க்கிளாக பிரிகிறதுனால 2ன்னு போட்டுக்கலாம் டேரெக்டாக. புரியுதா? அவ்வளோதான். இப்போ ரெண்டு ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், நான் போட்டிருக்கேங்க. ஸோ ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். ஓகே. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து L இன்ட்டு பி மைனஸ் 1/2 இன்ட்டு πr² வந்து ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். புரியுதா? இப்போ பாருங்கள், LB. ஸோ LBனா என்னது? 10 இன்ட்டு 7 லென்த்தும் பிரெத்தும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா டயக்ராமில், அதுதான். இல்லை நீங்கள் எழுதுறதுனால எழுதிக்கலாம். லென்த்து வந்து 10 மீட்டர், பிரெத்து வந்து 7 மீட்டர். திஸ் இஸ் நாட் கம்பல்சரி. ஓகே. நான் இப்போ 10 இன்ட்டு 7 மைனஸ் இந்த 1/2 அப்படியே போட்டுக்கிறேன், இன்ட்டு பை வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து 7/2. ஸோ ஸ்கொயர் கொடுத்துருக்கனால 2 தடவை போட்டிருக்கேன். ஓகே. நான் இப்போ 10 இன்ட்டு 7 70. இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போடணும். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த 2வும் இது 2 கேன்சல் பண்ணலாமா? 2 11s 7ம் 7ம் ஒன்று கேன்சல் பண்ணலாமா? ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 11 இன்ட்டு 7 இருக்குது நியூமரேட்டரில், பை டினாமினேட்டர் வந்து 2 இன்ட்டு 2 இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த 70 அப்படியே எழுதிட்டேன். 11 இன்ட்டு 7 வந்து 77 பை 2 2s are 4. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 4 இன்ட்டு 70 வந்து 280 மைனஸ் இந்த 77 போட்டுக்கிட்டேன். டினாமினேட்டர் வந்து 4 ஆகிடுச்சு. ஓகே. ஸோ 280 மைனஸ் 77 வந்து 203/4. இப்போ இதை டிவைட் பண்ணலாம். 203 4ஆல் டிவைட் பண்ணால் 4 5s are வந்து 20. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த 3 இறக்குறேன். 4 இதோட கம்மி நம்பர், அப்போ 0s are போட்டுக்கலாம். 4 0s are 0, பேலன்ஸ் 3. இப்போ டாட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கலாம். கரெக்டாக இந்த 0 இறக்குறேன். ஸோ டாட் வச்சுக்கிட்டேன். டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட்டு 4 7s are 28, பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட்டு இன்னொரு 0 சேர்த்துக்கலாம். டாட் வச்சுட்டா ஒரு ஸ்டெப்பில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 4 5s are 20. அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 50.75 மீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து கண்டிப்பாக போடணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சம் நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்க்கலாமா? வாங்க, இங்கே பாருங்கள், அதே செகண்ட் சப்டிவிஷன் சம். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து 3.5 கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாமா? பெரிமீட்டர் வாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா? 6 சென்டிமீட்டர்னால் இதுவும் 6 சென்டிமீட்டர். அப்போது இது வந்து 3.5 சென்டிமீட்டர். கரெக்டாக? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் ஏரியா பற்றி பார்க்கலாம். பெரிமீட்டர் பாருங்கள், சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். அப்போது இந்த சைடு இதை ஆட் பண்ண முடியாது, இது வந்து உள்ளே இருக்குது, இதை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அப்போ இந்த சைடு ஆட் பண்ணணும். அப்புறம் இது என்னது? வாட் இஸ் திஸ்? இட்ஸ் லைக் அ ஆர்க். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுதா? அதில் இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுல இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஆர்க். இப்படி தானே இருக்குது. இந்த பார்ட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போது இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணும். இது என்னது? 4 பார்ட்டாக பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த 4 பார்ட்டில் ஒரு பார்ட்டு தான் இது குவாட்ரண்ட். அப்போ லென்த் ஆஃப் த குவாட்ரண்ட் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா தெரியும் இல்லையா? அப்போ 1/n into 2πr. அந்த n இருக்க இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏன்னா வந்து குவாட்ரண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது கண்டுபிடிக்கணும். இது ஃபுல்லாக வந்து 6 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இது வந்து 3.5, இதுவும் 3.5. கரெக்டாக? நான் இப்போது அப்போ இது லென்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதே மாதிரி தான் இதுவும் லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஒன்று கண்டுபிடிச்சாலே 2 தடவை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து 1/2 into 2πrனா ஆர் வந்து எது? இதில் ஆர் ரேடியஸ் எதுன்னு பாருங்கள். இதுதான் சென்டர். இது ஒரு சர்க்கிள்னால் இந்த பார்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் சென்டர்.
இதுதான் சென்டர் கரெக்டாக. இப்போ சென்டர்லேருந்து பவுண்ட்ரி ஆஃப் த சர்க்கிள், அப்போ இதுதான் எனது ரேடியஸ். 3.5 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ் கரெக்டாக. உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ நம்ம இப்போ இது கண்டுபிடிச்சிடலாம். வாட் அபவுட் திஸ்? இதெல்லாம் ஃபில் பண்ணணும்ல, அப்போ தானே நம்ம ஆட் பண்ண முடியும், ஏன்னா பவுண்டரியில். அப்போ இதுவும் என்னது 3.5 சென்டிமீட்டர் தான், ஏன்னா இது ரேடியஸ்னால் இதுவும் ரேடியஸ் தான். அதே மாதிரி தான் இப்போ இது ரேடியஸ்னால் இதுவும் ரேடியஸ் தான். இதுவும் சென்டர்லேருந்து எனி பவுண்டரி ஆஃப் த சர்க்கிள், அப்போ இதுவும் 3.5 சென்டிமீட்டர் தான். புரியுதா? இப்போ பாருங்கள், நம்ம எப்படி ஆட் பண்ணணும்? 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 3.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சது, அது ப்ளஸ் 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 3.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட் நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் குவாட்ரண்ட் சர்க்கிள். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/4 × 2πr யூனிட்ஸ். ஸோ 1/4 × 2 × பை இருக்க இடத்துல வந்து 22/7 × r வந்து 3.5. புரியுதா? இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம். இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2, 2 2s are 4. இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 2 11s are. புரியுதா? இப்போ இதை பார்த்தாலே 7 1s are 7 5s are 35 ஆகுதா? அப்போ என்ன வரும்னா 35னா 0.5ன்னு வரும். ஏன்னா வந்து இங்கே பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், 3.5 7ஆல் டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து 3 எடுப்போம், போகாது. அப்புறம் வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள நம்பர் எடுக்கிறோம், 35 சேர்த்து எடுக்கிறோம். அப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள நம்பர் எடுக்கிறதுனால நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ 7 5s are வந்து 35 0. அப்போ பாயிண்ட் இருக்காங்க, அப்போ முன்னாடி இந்த 0 இருக்குன்னு அர்த்தம். அதுதான் 0.5ன்னு சொன்னேன். ஓகே. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5.5 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ இதுதான் வந்து என்னது லென்த் ஆஃப் த ஆர்க். அதாவது இது மட்டும்தான், இந்த ஒன்று மட்டும்தான் லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து எனக்கு. அதாவது இது மட்டும் 5.5. அப்போ இதுவும் ஒரு 5.5. ஒன்று நீங்கள் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் வந்து 2 தடவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து 2 தடவை ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் 2 செக்டார்ஸ், 2 செக்டார்ஸோட லென்த்து. இப்போ 2 × 5.5 which is equal to 11 சென்டிமீட்டர்னு நான் எழுதிக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் இந்த எழுதாமல், இந்த ஸ்டெப்பு கூட எழுதாமல் நீங்கள் இந்த டயக்ராமில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் 5.5 இதுவும் 5.5 எழுதும் போது ஆட் பண்ணும்போது சேர்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே. ஸோ இப்போ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் சைட் லென்ஸ். எல்லா அவுட் சைட் லென்ஸையும் வந்து ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் பாருங்கள். இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து 11 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 6 + 6 + 3.5 + 3.5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். எல்லா அவுட் சைடையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னா 30 சென்டிமீட்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 30 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ யூனிட் வந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால நான் அதை அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ பெரிமீட்டர் வந்து என்ன ஆன்சர் வந்திருக்கு? இட்ஸ் 30 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போயிடலாமா? ஸோ ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர். இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மொத்தமாக இதுக்கு வந்து நேம் கிடையாது, ஆனால் பார்ட்டாக நேம் இருக்குது. என்ன நேம் பாருங்கள். அதாவது இது ஒரு ரெக்டாங்கிள், அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் சர்க்கிள். 2 குவாட்ரண்ட் சர்க்கிள், 2 ஏரியா. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த 2 குவாட்ரண்ட் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் ஃபுல் டயக்ராம் மேக் பண்ண முடியும். இதில் எதுவுமே நம்ம ஜாயின் பண்ண தேவையில்லை. இந்த போன சம் மாதிரி ஜாயின் பண்ணலாம் தேவையில்லை, ஏன்னா இது வந்து பார்ட்டாக வந்து நேமிங்காக தான் இருக்குது. ஜாயின் பண்ண தேவையில்லை. இது ஜாயின் பண்ணதுனால ஃபுல்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும், ஆனால் இதை வந்து ஆட் பண்ணணும், ஏன்னா வந்து அப்போ தான் எல்லாத்தையும் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் 2 குவாட்ரண்ட் சர்க்கிள், அதான் வந்து என்னது ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர். ஓகே. எல்லாத்துக்கும் ஃபார்முலா தெரியும் இல்லையா, லென்த்து பிரெத்து எல்லாமே இருக்குது. ஸோ ரெக்டாங்கிளோட லென்த் என்னது? லென்த்து வந்து 6 சென்டிமீட்டர், பிரெத்து வந்து 3.5 சென்டிமீட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகே. நான் ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏன் 2 குவாட்ரண்ட் சர்க்கிள் போட்டிருக்குன்னு தெரியுது இல்லையா? 2 குவாட்ரண்ட் சர்க்கிள் தனித்தனியாக கண்டுபிடிக்க வேண்டாம், கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த 2 வந்து 2 தடவை இருக்கிறதுனால இந்த 2 போட்டிருக்கேன். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/4 × πr². ஸோ இங்கே ஏன் நம்ம 4 யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா குவாட்ரண்ட் சர்க்கிள் இருக்கிறதுனால 4 பார்ட். ஸோ அந்த எண்ணு இருக்க இடத்துல நம்ம வந்து 4 போடணும். ஓகே. ஸோ 1/4 × πr² ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து L × B ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இப்போ இதை தனியாகவும் இதை தனியாக அப்படியே கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஒன்றா போட்டுடலாம், தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இல்லை நீங்கள் இது 2 தனியாக கண்டுபிடிச்சி இது 2 தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபைனலாக கூட ஆட் பண்ணலாம். நான் ஒரே இதுவாக போட்டுடுறேன். ஓகே. ஸோ 2 × 1/4 × பை வந்து 22/7 × r வந்து 3.5 ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 தடவை போட்டிருக்கேன். ஓகே.
ப்ளஸ் எல் இன்ட்டு பி. ஸோ எல் வந்து 6, பி வந்து 3.5. புரியுதா? இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம். 2 1s are 2, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 1s are 2, 2 11s are. அதே மாதிரி இப்போ நான் போன இதில் சொன்னால பெரிமீட்டரில் 7 35 3.5 கேன்சல் பண்ணால் 7 1s are, இங்கே வந்து 0.5 வரும். ஸோ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 11 இன்ட்டு 0.5 இன்ட்டு 3.5, அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21 வரும். 6 இன்ட்டு 3.5 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 21.0 வரும். ஸோ 0.0க்கு அப்புறம் உங்களுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ நம்ம 21 போட்டுக்கலாம். இப்போ இதை 3த்தையும் மல்டிப்ளை பண்ணால் 19.25 வரும். ப்ளஸ் இந்த 21 அப்படியே எழுதிக்கலாம். இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறீங்களா? 19.25 வருதா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வரும். இப்போ இது எடுத்து ஆட் பண்ணால் 40.25. ஓகே, 40.25 யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். மல்டிப்ளை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். கிளியர்? ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷனும் நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் சப்டிவிஷன் சம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும். ஷேடட் பார்ட்டோட ஏரியா பை வந்து 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியா. இப்போ இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியானா இதுக்கு ஏதாவது வந்து மீனிங் இருக்கா? இந்த டயக்ராமுக்கு, இந்த டயக்ராமுக்கு மட்டும் ஏதாவது மீனிங் இருக்கா? ஆனால் தனித்தனியாக பார்த்தா மீனிங் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்கொயர், அதுக்குள்ளே சம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரோட சைடு வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏரியாலே, அதனால் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். இதுவே பெரிமீட்டர்னால் எல்லா சைடையும் ஆட் பண்ணால் பெரிமீட்டர் வந்துடும். ஆனால் இப்போ ஏரியாங்கிறதுனால எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர். அப்போது ஸ்கொயர்லேருந்து, ஸ்கொயரோட ஏரியாவிலேருந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஸ்கொயர்லேருந்து இந்த பார்ட்டெல்லாம் எடுத்துட்டா இது உள்ளே இருக்கிறது கிடச்சிருமா? அப்போ இந்த பார்ட் என்னது? இது என்னது? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? நீ பாருங்கள், 4 பார்ட் இருக்குது. 4 பார்ட் இருக்குது அதே மாதிரி. கரெக்டாக? இட்ஸ் என்னது? சர்க்கிள். சர்க்கிளில் வந்து 4 பார்ட்டாக பிரித்தது தான் என்னது இது. அப்போ இது என்னது? குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள், செக்டார். அப்போது ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கணும். குவாட்ரண்ட், ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் சர்க்கிள். ஸோ ஃபார்முலா தெரியும் இல்லையா? 1/4 இன்ட்டு πr ஸ்கொயர். ஸோ பையை கொடுத்துருக்காங்க. வாட் அபவுட் ஆர் அப்படின்னு டவுட் வரலாம். ஆர் என்னது இதில் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக 10 சென்டிமீட்டர். அப்போது இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இப்போ சென்டர். கரெக்டாக? சென்டர்லேருந்து இது வந்து சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்படி. கரெக்டாக? அதில் ஒரு பார்ட் தான் இது குவாட்ரண்ட். அப்போ இதுதான் சென்டர். அப்போ சென்டர்லேருந்து எனி பவுண்ட்ரி ஆஃப் த சர்க்கிள், இங்கேருந்து இது வரைக்கும் தான் ரேடியஸ், இங்கேருந்து இது வரைக்கும் தான் ரேடியஸ். இப்போ இது ஃபுல்லாக 10 சென்டிமீட்டர்னால் அதில் பாதி தான் ரேடியஸ். கரெக்டாக? புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ வெரி சிம்பிள். இந்த சம்மோட கான்செப்ட் புரிஞ்சுதான் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த 4 செக்டார், குவாட்ரண்ட் செக்டார் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த மைனஸ் பண்ணிட்டா கிடச்சிரும். புரியுதா? இந்த பார்ட் வந்து கிடச்சிரும். நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். பை வந்து நம்மளை 3.14 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது 10 சென்டிமீட்டர்னால் எல்லா சைடுமே வந்து என்னது 10 சென்டிமீட்டர் தான். ஸோ சைட் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் டயக்ராம் கொடுத்ததெல்லாம் எழுதிட்டேன். ரேடியஸ் வந்து டிவைட் பண்ணால் 10/2 5 சென்டிமீட்டர். ஸோ இது 2 தான் நம்மளுக்கு தேவை. ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் 4 குவாட்ரண்ட் சர்க்கிள்ஸ். இங்கே இடம் இல்லாதனால இப்படி பிரித்து நான் எழுதியிருக்கேன். ஓகே, நான் இப்போ பாருங்கள், ஏரியா புரியுதா? இது ஏரியா ஆஃப் த 4 குவாட்ரண்ட் சர்க்கிள். ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டு நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, 4 இன்ட்டுன்னு எழுதிக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னது? சைடு இன்ட்டு சைடு, சைடு இன்ட்டு சைடு. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். இதை தனியாகவும் 4 இன்ட்டுன்னு ஏன் போடுறேன்னு தெரியுதா? ஃபார்முலா வந்து 1/4 இன்ட்டு πr ஸ்கொயர் தான். 4 இருக்கிறதுனால நம்ம 4 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இங்கேயே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 தடவை, ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 4 இன்ட்டு இது 1/4 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஏன்னா அது வந்து குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அதனால் ஏரியாவில் 1/4 போடணும். ஓகே, ஸோ இப்போ சைடு இன்ட்டு சைடு பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு 10.
சைடு வந்து 10 மைனஸ் இதை தனியாக மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம் மைனஸ் 4 இன்ட்டு 1 இங்கே கூட நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம் 4ம் கேன்சல் பண்ணிக்கலாம் மைனஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு பைஆர் ஸ்கொயர் மட்டும் எழுதலைன்னா ஒரு ப்ராப்ளம் நான் அப்படி எழுதலை பார்க்கல நான் மறந்துட்டேன் ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க 4 கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் இதை மட்டும் கூட வச்சுக்கலாம் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணியிருக்கேன் ஸோ 4 இன்ட்டு 1/4 இன்ட்டு பை வந்து 3.14 ஆர் ஸ்கொயர் வந்து 5 இன்ட்டு 5 புரியுதா நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 4ம் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ 10 இன்ட்டு 10 வந்து 100 மைனஸ் 3.14 இன்ட்டு 5 5s are 25 ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 78.50 வரும் ஸோ 100லேருந்து 78.50 மைனஸ் பண்ணால் 21.50 வரும் ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 21.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நான் மல்டிப்ளை பண்ணி காட்டவா நீங்களே பண்ணிக்கிறீங்களா 5 4s are 20 0 balance 2 5 1s are 5 5 plus 2 வந்து 7 okay next 5 3s are வந்து 15 next 4 2s are 8 2 1s are 2 3 2s are 6 so next 0 7 plus 8 add பண்ணினா 15 5 balance 1 7 8 7 so ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு so 78.50 இதில் இருந்து 100லேருந்து இதை மைனஸ் பண்ணணும் இங்கே போடவா 100 minus 78.50 ஸோ இங்கே பாயிண்ட் வச்சு 2 0 நம்பர் சேர்த்துக்கணும் இங்கேயும் 0 சேர்த்துக்கலாம் இல்லாத இடத்துலலாம் 0 சேர்த்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ 0 minus 0 0 இங்கே வந்து 10 இங்கே வந்து 9 இங்கேயும் 9 இங்கே 0 ஸோ 10 minus 5 5 9 minus 8 வந்து 1 9 minus 7 2 ஸோ 21.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரியுதா ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் சம் இனிமேல் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் நீங்கள் தான் போடணும் டிவிஷன் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஓகே நான் இப்போ பாருங்கள் இந்த டயக்ராமோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள் அதாவது ஷேடட் பார்ட் இது மட்டும் தான் ஷேட் பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்டோட ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த பார்ட்டுக்குன்னு வந்து தனியாக நேம் கிடையாது ஆனால் வந்து இப்போ போன சம் போட்ட மாதிரியே இது வந்து ஒரு செமி சர்க்கிளாக கரெக்டாக இது வந்து ஒரு செமி சர்க்கிள் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்போது செமி சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிச்சி அதில் வந்து ட்ரையாங்கிள் ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டா இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா புரியுதா அப்போது ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் புரியுதா இப்போ நம்மளுக்கு செமி சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் என்னது 1/2 இன்ட்டு πr ஸ்கொயர் செமி சர்க்கிள்னால் 1/2 போடுவோம் இல்லையா πr ஸ்கொயர் ஸோ பையோட வேல்யூ வந்து 3.14 ஆர் எது இதுலன்னு பார்க்கணும் இப்போது இது வந்து ஒரு செமி சர்க்கிள்னால் இதுதான் சென்டர் இங்கே பாருங்கள் இப்படி வரையும் நம்ம இதுதான் சென்டர் அப்போ சென்டர்லேருந்து எனி பவுண்டரி ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர் அப்போ இதுதான் என்னது ரேடியஸ் ஸோ ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் இப்போது செமி சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு வாங்க ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் கரெக்டாக இப்போ வந்து ஹைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் ஹைட் 7 சென்டிமீட்டர் வந்து ஹைட் எடுத்து எழுதியிருக்கேன் பேஸ் இதுதான் இது கரெக்டாக இதுதான் பேஸ் அப்போ இது என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போது இது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னால் இது வந்து ரேடியஸ்ன்னு சொல்லணும் அப்போ இதுவும் ஒரு ரேடியஸ் தானே இதுவும் ஒரு ரேடியஸ் தானே புரியுதா ஏன்னா இதுவும் வந்து செமி சர்க்கிளோட பவுண்ட்ரி இதுவும் சர்க்கிளோட பவுண்ட்ரி அப்போ இதுவும் 7 சென்டிமீட்டர் இதுவும் 7 சென்டிமீட்டர் ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரது தான் என்னது பேஸ் 7 + 7 is equal to 14 சென்டிமீட்டர் தான் பேஸ் இப்போ பேஸ் இருக்குது ஹைட் இருக்குது ரேடியஸ் இருக்குது இப்போ டைரெக்டாக நம்ம ஏரியாலாம் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண வேண்டியது தான் புரியுதா நான் இப்போது ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் which is equal to ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஒரே ஒரு செமி சர்க்கிள் தான் இருக்குது ஓகே ஸோ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் வந்து 1/2 இன்ட்டு πr ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 1/2 இன்ட்டு b இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ் போட மறந்துடக்கூடாது ஸோ 1/2 இன்ட்டு பை வந்து 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னால் 7 இன்ட்டு 7 மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன் 1/2 இன்ட்டு பி வந்து 14 ஹெச் வந்து 7 எல்லாமே நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் ஓகே ஸோ இதை தனியாகவும் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் 2 1s are 2 நான் இதை கேன்சல் பண்ணுறேன் இதோட ஓகே 2 1s are 2 இங்கேயும் 2 1s are 2 பேலன்ஸ் வந்து இங்கே 1 இருக்குது இது 11 ஆகிடுச்சு இப்போ டெசிமலுக்கு அடுத்த நம்பருக்கு நான் போகிறதுனால இங்கே டெசிமல் வச்சுக்கணும் ஸோ 11 வந்து 2 5s are வந்து 10 தான் வருது அப்போ பேலன்ஸ் 1 நீங்கள் போட்டுக்கலாம் 14 2 7s are 14 அந்த டெசிமலை மட்டும் அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே போட வேண்டியதான் எப்பயும் போல தான் இப்போ இங்கே என்ன கேன்சல் ஆகும் பாருங்கள் இது கேன்சல் பண்ணலாமா 2 1s are 2 7s are இப்போ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து 1.57 இன்ட்டு
7 7s are 49. டினாமினேட்டரில் எதுவுமே கிடையாது. மைனஸ் இங்கே பேலன்ஸ் இருக்கிறது 7 into 7. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 76.93 வரும். மைனஸ் 7 7s are 49. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 27.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு 27.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கால்குலேஷன்லாம் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து தேர்ட் சம்க்கு போயிடலாமா? வாங்க, தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர்ஸ். பாருங்கள், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர் given which is got by the joining of two parallelograms. அவங்களே கொஷனில் சொல்லிட்டாங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டயக்ராமு. இந்த கம்பைன்டு ஃபிகரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த டயக்ராம் வந்து எப்படி வந்திருக்காமானா, ரெண்டு பேரலியோகிராமை கம்பைன் பண்ணதுனால இது வந்திருக்கு. அப்போ பேரலியோகிராம்னா இதுதான் பேரலியோகிராம். இப்படி வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இது ஒரு பேரலியோகிராம், இது ஒரு பேரலியோகிராம். அப்போ அவங்களே கொஷனில் சொல்லிட்டாங்க. அப்போது ஏரியா ஆஃப் த டூ பேரலியோகிராம் கண்டுபிடிச்சிட்டா அதுதான் ஏரியா ஆஃப் த ஷேடட் ஃபிகர். கரெக்டாக? ஏன்னா இது ஒரு பேரலியோகிராம் தான். நீங்கள் பாருங்கள், இது கட் பண்ணால் தெரியுது பாருங்கள். இது வந்து ஒரு பேரலியோகிராம் தானே, இதுவும் ஒரு பேரலியோகிராம் தான். அப்போ ஏரியா ஆஃப் த பேரலியோகிராம் என்னது? பேஸ் இன்ட்டு ஹைட். கரெக்டாக? அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட்னா எது பேஸு எது ஹைட்டுன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இது வந்து ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க, டயக்ராமோட ஹைட்டு. இது வந்து அப்போ பேஸ், இது ஹைட்டுனா இதுதான் பேஸு. கரெக்டாக? அப்போ இதுதான் பேஸ். இல்லை இது 8, இது ரெண்டும் சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 8 சென்டிமீட்டர்னா இதுவும் 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல், இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாக 6 சென்டிமீட்டர்னா அதில் பாதி தானே இது, அதுதானே ஹைட்டு. அப்போ ஹைட் வந்து எது? இதுதான் ஹைட்டு. இந்த டயக்ராமுக்கு இதுதான் ஹைட்டு. புரியுதா? அப்போது இதுதான் ஹைட்டு, இதுதான் ஹைட்டுனா இது ஃபுல் ஹைட்டு 6 சென்டிமீட்டர். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னால் இதில் பாதி தான் ஹைட்டு. அப்போ இது 3 சென்டிமீட்டர், அது 3 சென்டிமீட்டர். புரியுதா? அப்போ பேஸ் இருக்குது, ஹைட் இருக்குது. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி 2 தடவை ஆட் பண்ணால் ஏரியா ஆஃப் திஸ் ஃபிகர் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ இப்போ நான் சொன்னது அப்படியே நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இதில் எது ஹைட்டுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பேஸ். அப்போ இது 8 சென்டிமீட்டர்னால் இதுவும் 8 சென்டிமீட்டர். இப்போ இது ஈக்குவல், இது ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுதான் என்னது? ஹைட். ஹைட் எங்கே விழுகுதோ அதுதானே வந்து பேஸு. அப்போ இதில் எது? இதுதான் வந்து ஹைட். அப்போது இது 3 சென்டிமீட்டர்னால் இதுவும் 3 சென்டிமீட்டர். புரியுதா? ஓகே, இது ஒரு பேரலியோகிராம். இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த டாட்டட் லைன்லாம் ட்ரா பண்ணி காட்டுறேன். டாட்டட் லைனில் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாயின்னு அர்த்தம். அப்போ இது ஒரு பேரலியோகிராம், இது ஒரு பேரலியோகிராம். இது பேஸு, இது ஹைட்டு. இதில் வந்து இது பேஸு, இது ஹைட். ஓகே, நான் இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ஃபிகர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் 2 பேரலியோகிராம்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் த பேரலியோகிராம் வந்து B இன்ட்டு H. 2ங்கிறதுனால அந்த 2ஓட நான் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் இது போடாமல் கூட B இன்ட்டு H கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் 2ஆல் ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக போடணும். ஸோ 2 இன்ட்டு B வந்து 8 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். 8 இன்ட்டு 3. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 8 2 are 16, 16 3s are வந்து 48, யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ தேர்ட் சம் ஈஸி தானே, பார்த்தீங்களா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் போயிடலாம். ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர் கிவன் formed by joining a semicircle of diameter 6 cm with a triangle of base 6 cm and a height 9 cm. எல்லாமே கொடுத்துட்டாங்கப்பா, ரொம்ப ஈஸி. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்டு ஃபிகர். இந்த கம்பைன்டு ஃபிகரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபார்ம்டு பை ஜாயினிங் அ செமி சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். ஒரு செமி சர்க்கிள் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டயாமீட்டர், இதுதான் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். இதான செமி சர்க்கிளோட டயாமீட்டர். இந்த செமி சர்க்கிளில் இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் வரும், செமி சர்க்கிள். அப்போ இதுதான் டயாமீட்டர். செமி சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். அப்புறம் வித் ட்ரையாங்கிள் ஆஃப் பேஸ் 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 9 சென்டிமீட்டர். ஒரு ட்ரையாங்கிளும் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இது ரெண்டும் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஐஸ்கிரீம் கோனோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்டாக? அப்போது ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து என்னது? 1/2 × πr². அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கணும். இவங்களே கொஷனில் சொல்லிட்டாங்க பாருங்கள், டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். அப்போ அதில் பாதி தானே ரேடியஸ். அப்போ ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். அப்போது செமி சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம்.
ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தெரியும் இல்லையா, ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், பியும் இருக்குது ஹெச்சும் இருக்குது, அவங்களே சொல்லிட்டாங்க பேஸு ஹைட்டுன்னு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான், ரொம்ப சிம்பிள். போட்டுடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட் நான் கொஷனில் கொடுத்ததெல்லாம் எழுதியிருக்கேன். பை வந்து 3.14 எடுத்துக்கோங்க, நான் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ கொஷனில் கொடுத்துருக்கிறது பாருங்கள், டயமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 6/2 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பேஸ் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். இதெல்லாம் கொஷனில் கொடுத்துருக்குறது, கிவன் இந்த கொஷின். ஓகே, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ஃபிகர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அப்படியே ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு πr² ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக போடணும். ஓகே, ஸோ 1/2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 3.14 இன்ட்டு r². ரேடியஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 3, அப்போ ஸ்கொயருங்கிறதுனால 3 இன்ட்டு 3 போட்டுக்கணும். ஓகே, ப்ளஸ் 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், பி வந்து 9 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டும் வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாருங்கள் கேன்சலேஷன் பண்ணலாமா, இது ரெண்டும் கேன்சலேஷன் பண்ணலாமா. 3.14 வந்து போகும், டெசிமல் இருக்கிறதுனால பயந்துடாதீங்க, எப்பயும் போல் கேன்சல் பண்ணுங்கள், அந்த டெசிமலை தூக்கி அப்படியே வச்சுக்கோங்க. 2 1s are 2, 3 இருக்கானா 2 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. அப்போ இந்த 1 வந்து இங்கே சேர்த்துக்கலாம், இது வந்து 11 ஆகிடுச்சு. இப்போ நான் டெசிமலுக்கு அடுத்து உள்ள நம்பருக்கு போகிறதுனால அந்த டெசிமலை இங்கே வச்சுக்கணும். ஸோ 2 5s are வந்து 10 தான் வந்திருக்கு, இப்போ பேலன்ஸ் 1, இது 14 ஆகிடுச்சு. 2 7s are 14. புரியுதா? இப்போ இங்கே இது கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், 2 1s are 2, 2 3s are 6. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1.57 இன்ட்டு 3 3s are 9, அப்படியே போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் இங்கே 9 இன்ட்டு 3 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 14.17 வரும், ப்ளஸ் 9 3s are 27. நீங்களே தான் இப்போலாம் மல்டிப்ளை பண்ணிக்குவோம், 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க இல்லையா, அதனால். ஸோ 14.13 ப்ளஸ் 27 ஆட் பண்ணால் 41.13 யூனிட் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேப் இஸ் ஈக்குவல் டு 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ 4th சம் நோட் பண்ணிக்கோங்க, நல்லா கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக புரிஞ்சா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு புரியுதா இல்லையான்ட்டு. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சம் பார்த்துடலாம். பாருங்கள் 5th சம் இங்கே பாருங்கள். The doormat which is hexagonal in shape has the following measures as given in the figure. Find its area அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 70 சென்டிமீட்டர், இது ஃபுல்லாக வந்து 70 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து 90 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட ஏரியா வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஹெக்ஸகனல் ஷேப்பில் உள்ள ஏரியா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது ஹெக்ஸகனுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஃபார்முலாலாம் கிடையாது, கரெக்டாக. அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை வந்து நம்ம இப்படி வந்து இதை எப்படிலாம் ட்ரா பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு நேம் உள்ள டயக்ராமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்படி ஒரு டாட்டர் லைன் வச்சா இது ஒரு ட்ரப்பீசியம், இது ஒரு ட்ரப்பீசியம்னு பிரியும். ஏன் இது ட்ரப்பீசியம்னு சொல்கிறேன்னா, இது பாருங்கள், இது வந்து பேரலல் சைடாக, இது வந்து நான் பேரலல் சைடு. நான் பேரலல் சைடுன்னு தெரியுதா, இங்கே பாருங்கள், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனால் இது வந்து இன்டர்செக்ட் ஆகும் ஒரு இடத்துல, அப்போ அது நான் பேரலல் சைடு. ஸோ ஒரு பேரலல் சைடு இருக்குது, ஒரு நான் பேரலல் சைடு இருக்குது, அப்போ அது ட்ரப்பீசியம் தான். அப்போது ஏரியா ஆஃப் த 2 ட்ரப்பீசியம்ஸ் கண்டுபிடிச்சிட்டாலே இந்த ஏரியா ஆஃப் த டோர் மேட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம் ஃபார்முலா தெரியும் இல்லையா, 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இங்கே ஹைட் கொடுத்துட்டாங்க 70 சென்டிமீட்டர். ஸோ நான் எழுதிட்டேன், சாரி, ஹைட் வந்து 70 சென்டிமீட்டர் கிடையாது, டயக்ராமோட ஹைட் வந்து 70 சென்டிமீட்டர். இப்போ வந்து எனக்கு இது மட்டும்தான் வேணும். இப்போ இந்த ஒரு டயக்ராம் மட்டும் எடுத்திங்கன்னா இதுதான் ஹைட், இதில் கரெக்டாக இதுதான் ஹைட்டு. ஓகே, இந்த டயக்ராமுக்கு வந்து இதுதான் ஹைட்டு. இப்போ இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஃபுல் டயக்ராமோட ஹைட்டில் பாதி தான் இது, ஏன்னா இங்கே தானே பாதி தானே இது கொடுத்துருக்காங்க. அப்போது ஹைட் இஸ் ஈக்குவல் டு 70/2 which is equal to 35 சென்டிமீட்டர். 70 2ஆல் டிவைட் பண்ணால் 35 சென்டிமீட்டர் வரும். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது ஹைட் ஆஃப் திஸ் ட்ரப்பீசியம். இப்போது ஏ அண்ட் பினா என்னது, நம்ம சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி ஃபார்முலா பார்க்கும்போது புக்கில், பேரலல் சைட்ஸ் தான் ஏ அண்ட் பி. பேரலல் சைட்ஸோட மெஷரும் கொடுத்துருக்காங்க, இது 70, இது 19. அப்போ இது 70னா இதுவும் 70 சென்டிமீட்டர் தான். அப்போது இதுதான் ஏ, இதுதான் பி. இல்லை இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஹைட்டு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, ஏ அண்ட் பி என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான்.
இது ஒரே ஒரு ட்ரபீசியம் ஏரியா கண்டுபிடிச்சா போதும், அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? ஏன்னா இதுவும் சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த டோர்மேட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் 2 ட்ரபீசியம்ஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் போட்டிருக்கேன், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் 2 ட்ரபீசியம்ஸ். ஸோ அந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். 2 இன்ட்டு இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம், 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு a + b ஸ்கொயர் யூனிட்ஸ். நீங்கள் இங்கே 2 கேன்சல் பண்ணதாலும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கேன். ஸோ 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு ஹைட் வந்து 35 இன்ட்டு a + bனா a வந்து 70, b வந்து 19 எழுதியிருக்கேன். மாற்றி கூட எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போது இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 35 இன்ட்டு 70யும் 90யும் ஆட் பண்ணால் 116 வரும். ஸோ 35 இன்ட்டு 160 வந்து 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா கொஷனில் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளும் சென்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ஈஸி தானே பார்த்தீங்களா? அந்த டயக்ராமுக்கு வந்து நம்மளுக்கு ஷேப் நேம் தெரிஞ்சிருச்சுனாலே ஈஸியாக நம்ம ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 6th சம் பார்த்துடலாம். 6th சம் பாருங்கள். A rocket drawing has the measure as given in the figure. Find its area. ராக்கெட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்பா அப்படின்னு பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஏதாவது நேம் கொடுங்க இந்த டயக்ராமுக்கு. ராக்கெட், ஏரியா ஆஃப் த ராக்கெட்னு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இல்லை, ஆனால் தனித்தனியாக இதுக்கு நேம் இருக்குது. இதை பார்த்தா என்ன டயக்ராம் மாதிரி தெரியுது? இட்ஸ் அ ட்ரபீசியம். கரெக்டாக? ஏன்னா இது பேரலல் சைடு, இது வந்து நான் பேரலல் சைடு. அப்போ ட்ரபீசியமுக்கு ஹைட் இருக்குது, பேரலல் சைடு மெஷரும் இருக்குது. அப்போ ஈஸியாக 1/2 இன்ட்டு h இன்ட்டு a + b போட்டால் இந்த ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த டயக்ராமுக்கு வாங்க. இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். கரெக்டாக? ரெக்டாங்கிள்னால் இங்கே பாருங்கள், இது வந்து என்னது? பிரெத் இருக்குது. b இன்ட்டு h தான் l இன்ட்டு b தான் வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா. அப்போ வந்து b இருக்குது. லென்த் வேணும் இல்லையா? இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். லென்த் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக 120ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இதுலேருந்து இது மட்டும்தான் வேணும். இது ஃபுல்லாக 120, இந்த டயக்ராம் ஃபுல்லாக 120. அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் வேணும்னா இந்த 120லேருந்து இங்கே பாருங்கள், இதையும் மைனஸ் பண்ணிடலாமா? இதையும் எடுத்துட்டா இது கிடைக்குமா? அப்போ இதுவும் வந்து 20 20ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ 120லேருந்து 40 போனால் தான் இந்த லென்த்து. அப்போ லென்த்து பிரெத்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு வாங்க. ஏரியா ஆஃப் த என்னது? இது ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது? 1/2 இன்ட்டு b இன்ட்டு h. ஸோ இப்போ இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஹைட்டுன்னு. அப்போ இதுதான் பேஸ். எது ஹைட் வந்து எங்கே 90 டிகிரியை மேக் பண்ணுதோ அதுதான் பேஸுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா ஃபார்முலா பார்க்கும்போது. அப்போ பேஸோட மெஷர்மெண்ட் என்னது? இதுதான் பேஸ். இது 30 சென்டிமீட்டர்னா இதுவும் 30 சென்டிமீட்டர். ஏன்னா இது ரெக்டாங்கிள் இல்லையா? அப்போது இதுதான் பேஸ். அப்போ அதுவும் இருக்குது, பியும் ஹெச்சும் இருக்குது. அப்போ அதோட ஏரியாவும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எல்லா 3 ஏரியாவும் கண்டுபிடிச்சி 3 ஏரியாத்தையும் ஆட் பண்ணால் ஏரியா ஆஃப் த ராக்கெட் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக இருக்கா? ஸோ வாங்க, நான் சொன்னதெல்லாம் அப்படியே நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேனா? ஸோ இது 30 சென்டிமீட்டர்னால் இதுவும் 30 சென்டிமீட்டர். அப்போ இது நம்மளுக்கு என்ன கிடச்சிது? அதாவது 120லேருந்து 20 மைனஸ் பண்ணால் இது வந்து 80 சென்டிமீட்டர்னால் இதுவும் 80 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு நான் டயக்ராமில் அது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நான் இங்கேயும் எழுதியிருக்கேன். ஸோ 3 டயக்ராம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ட்ரபீசியம். ஸோ அது எல்லாத்துக்கும் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு எழுதிடணும். அப்போ தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 120லேருந்து இந்த 20யும் மைனஸ் பண்ணால் தான் இந்த லென்த்து கண்டுபிடிக்க முடியும். அதான் நான் எழுதியிருக்கேன். 120 மைனஸ் 20 அப்போ மைனஸ் பண்ணால் 80 சென்டிமீட்டர். ஸோ லென்த்து வந்து 80 சென்டிமீட்டர். பிரெத் இருக்கா? பிரெத்து வந்து 30 சென்டிமீட்டர். அதையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் வந்து ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு வந்து பேஸும் ஹைட்டும் வேணும். 1/2 இன்ட்டு b இன்ட்டு h ஃபார்முலா. அப்போ ட்ரையாங்கிளுக்கு வந்து பேஸ் வந்து 30 சென்டிமீட்டர். ஹைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இது வந்து 90 டிகிரியை மேக் பண்ணுது அப்படின்னு. அப்போ இது ஹைட்னா இதுதான் பேஸ். அப்போ பேஸ் வந்து 30 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ட்ரபீசியம்க்கு வாங்க. ஸோ ட்ரையாங்கிள்லேயும் இப்போ எல்லா மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது. இப்போ நான் டயக்ராமில் சொன்ன இல்லையா புக்கில், அதை தான் எழுதியிருக்கேன் இங்கே. ட்ரபீசியம் பாருங்கள். ட்ரபீசியமில் வந்து இதுதான் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் எனது பேரலல் சைட்ஸ். அப்போ ஹெச் இது, ஏ அண்ட் பி இது. ஸோ ஹெச் வந்து 20 சென்டிமீட்டர், ஏ அண்ட் பி இது மாற்றி கூட எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர் இல்லைனா ராக்கெட்டுன்னு எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த ராக்கெட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம். மூணுத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து L இன்ட்டு பி, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 1/2 இன்ட்டு b இன்ட்டு h
ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம் வந்து half into h into a plus b. ஓகே, ஸ்கொயர் யூனிட்ஸ் நீங்கள் போட்டுக்கணும், ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ l into b. ஸோ l வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன் இல்லையா, l வந்து 80, b வந்து 30. ஸோ அதான் எழுதியிருக்கேன். ப்ளஸ் 1/2 into b into h. அப்போ ட்ரையாங்கிளில் 30 into 20 எழுதியிருக்கேன்னா, ப்ளஸ் half into h வந்து இங்கே ட்ரப்பீசியம்க்கு வந்து 20. கரெக்டாக அதோட தான் எடுத்து எழுதணும். ஹெச் ட்ரையாங்கிள் உள்ளதை எடுத்து ட்ரப்பீசியத்துக்கு எழுதக்கூடாது, தப்பாகிடும். ஓகே, a ப்ளஸ் பி. ஸோ a வந்து என்னது 50 ப்ளஸ் b வந்து 30. நெக்ஸ்ட் இப்போ கேன்சலேஷன் பண்ண தான் பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 80 into 30 வந்து 2400 ப்ளஸ் இப்போ இங்கே என்ன கேன்சல் பண்ணலாமா, 2 1s are 2, 2 10s are வந்து 20. அப்போ 30 into 10 தான் பேலன்ஸ், அதே எழுதிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இதை கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2 10s are. இதையும் கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே அடிஷன் இருக்கு இல்லையா, மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். ஒன்று இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணலாம். எதுக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகலாம், இங்கே பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 10 into 50 + 30 வந்து 80. புரியுதா? இப்போ 2400 ப்ளஸ் 30 into 10 வந்து 300 ப்ளஸ் 10 into 80 வந்து 800. இப்போ 2400 ப்ளஸ் 300 ப்ளஸ் 800 ஆட் பண்ணால் 3500 யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் த ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சா? 6th சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th சம் பார்த்துடலாம். 7th சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெகுலர் பாலிகன் ஷேப்ட் ஃபீல்ட்ஸ் வித் கிவன் பிலோ. இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இர்ரெகுலர் பாலிகன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். இப்போ இதை எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு பாருங்கள், மொத்தமாக இதுக்கு நேம் கிடையாது, ஆனால் தனித்தனியாக இதுக்கு நேம் இருக்குங்க. பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிளா, இது ஒரு ட்ரப்பீசியமா, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ நான் வந்து 1 2 3 நேம் பண்ணியிருக்கேன். இதை 1 2 3 4 5 நேம் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ட்ரையாங்கிள்லாம் என்ன வேணும், பேஸ் ஹைட் வேணும். இது ஒரு ட்ரையாங்கிளில் இதுக்கு பேஸ் ஹைட் வேணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். எல்லா பேஸ் ஹைட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ட்ரையாங்கிள் 1ன்னு நேம் வச்சுருக்கேங்க. பாருங்கள், ட்ரையாங்கிள் 1ல் என்னெல்லாம் நம்மளுக்கு வேணும், பேஸ் வேணும், ஹைட் வேணும். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட்டு, இதுதான் என்னது ஹைட். ஏன்னா இதுதான் 90 டிகிரி மேக் பண்ணுது. அப்போ இதுதான் என்னது ஹைட்டு. கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதை நம்பர் 1ன்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா எது பேஸு எது ஹைட்டு, இதுதான் பேஸு, இதுதான் ஹைட். இந்த பக்கம் இருக்கிறது தான் ஹைட்டு. சரிங்களா? இப்போ இதுதான் ஹைட்டுனா இதுலேருந்து இது வரைக்கும் வேணும். நான் வந்து நீங்கள் வந்து என்ன ட்ரையாங்கிள் ஏஇஜின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ அந்த நேமிங்லாம் எழுத கடுப்பாக இருக்கும். அதனால் வந்து நம்ம நேம் இந்த மாதிரியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதோட ஹைட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்டு ஒன்றும் பெருசாலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த 6 8 ஆட் பண்ணால் ஹைட் வந்துடுமா? கரெக்டாக? அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ பேஸ் எடுத்து 8 சென்டிமீட்டர்னு 8 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஹைட் வந்து 8 6 ஆட் பண்ணால் 14 மீட்டர். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் 1ஓட பேஸ் ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபார்முலாவில் half into பேஸ் into ஹைட் சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியாவும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் 2 ரெண்டாவது டயக்ராமுக்கு வாங்க. இப்போ இதில் எது பேஸ், இதுதான் ஹைட்டு. கரெக்டாக? இதுதான் இந்த பக்கம் இருக்கிறது தான் ஹைட், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏடி தான் இதில் வந்து ஹைட்டு. ஓகே, ஏலேருந்து டி வரைக்கும் தான் ஹைட்டு. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுதான் பேஸு. கரெக்டாக? ஹைட் எதுன்னு பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் ஹைட்டு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இது வரைக்கும் 5. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் இந்த டயக்ராமோட ஹைட்டு. அப்போது ஹைட் இஸ் ஈக்குவல் டு 10 + 5 இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர். இப்போ ட்ரையாங்கிள் 2வும் கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு தேர்டை நான் எழுதுன்னு எடுத்திருக்கேன். இந்த டயக்ராம் எடுத்திருக்கேன். நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். இதை 3 4 5 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இது ஒரு ட்ரையாங்கிள், தேர்ட் ட்ரையாங்கிள். ஸோ தேர்ட் ட்ரையாங்கிளில் பாருங்கள், இதுதான் ஒரு ட்ரையாங்கிள்னால் இது ஹைட்டு, இது பேஸு. கரெக்டாக? இப்போ பேஸ் வந்து 3 மீட்டர், ஹைட் வந்து 6 மீட்டர். எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே எழுத வேண்டியது தான். பேஸ் வந்து 3 மீட்டர், ஹைட் வந்து 6 மீட்டர். புரியுதா? நெக்ஸ்ட் எந்த டயக்ராம் எடுத்திருக்கேன், 4th டயக்ராம். இது வந்து ட்ரப்பீசியம், ட்ரையாங்கிள் கிடையாது. ஸோ ஒரு கண்டினியூட்டியாக இருக்கணுன்ட்டு 5th டயக்ராம் இங்கே எழுதியிருக்கேன்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம். ஓகே, ட்ரையாங்கிள் 5 ஃபிஃப்த் டயக்ராம். இப்போ இதில் எது பேஸு? இதுதான் ஹைட்டு, இதுதான் பேஸு. அப்போ பேஸ் வந்து 8 மீட்டர், ஹைட் வந்து 5 மீட்டர். எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். பேஸ் வந்து 8 மீட்டர், ஹைட் வந்து 5 மீட்டர். இப்போ ஃபோர்த்து டயக்ராமுக்கு ஒன்றுமே எழுதலையே. ஃபோர்த்து டயக்ராம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ட்ரப்பீசியம். ஏன் ட்ரப்பீசியம்னா இது பாருங்கள், இது வந்து பேரலல் சைடு, ஒன்று வந்து நான் பேரலல் சைடு. ஸோ ஒரு சைட் பேரலாகவும் இன்னொரு ஆப்போசிட் சைடு நான் பேரலாகவும் இருந்தாலே அது வந்து ட்ரப்பீசியம் தான். ஸோ அதோட ஃபார்முலா வந்து ½ × h × a + b. அப்போ ஹெச் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமுக்கு இதுதான் ஹெச், கரெக்டாக? அப்போ a + bனா இதுதான் ஏபி, ஏன்னா பேரலல் சைட்ஸ் தான் ஏபி, கரெக்டாக? அப்போ இது ஹைட்டுனா 8யும் 10யும் ஆட் பண்ணால் ஹைட்டு, ஏபி வந்து 3 மீட்டர் 8 மீட்டர். ஸோ அவ்வளோதான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஹைட் வந்து 8 + 10 வந்து 18 மீட்டர் ஹைட்டு, ஏ வந்து 3 மீட்டர், பி வந்து 8 மீட்டர். புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 1 நான் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா பெருசாக போகும் இல்லையா, அதனால். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 1 வந்து ½ × b × h. ஸோ ½ ட்ரையாங்கிள் 1ஓட பேஸோட ஹைட் இங்கே நான் எழுதியிருக்கேன்னா 8 to 14. ஸோ அதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான், 8 × 14. ஸோ இங்கே கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 1s are 2, 2 7s are. நீங்கள் இது ரெண்டு கூட கேன்சல் பண்ணிக்கலாம், ஆனால் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு இதையும் 4ன்னு போட்டுக்கக்கூடாது. ஸோ 8 7s are 56 மீட்டர் ஸ்கொயர் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 2 சேம் ஃபார்முலா தான், ½ × b × h. ஸோ ½ ட்ரையாங்கிள் 2ஓட பேஸ் அண்ட் ஹைட் வந்து 8 15. ஸோ அதை இங்கே நான் போட்டுக்கிறேன், 8 and 15. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 1s are 2, 2 4s are. ஸோ 4யும் 15யும் மல்டிப்ளை பண்ணால் 60 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரையாங்கிள் 3. ட்ரையாங்கிள் 3ஓட பேஸ் வந்து 3யும் 6ம், அதை நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 3. ஸோ ½ × b × h ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ பேஸ் ஹைட் வந்து 3 and 6. அப்போ 1/2 × 3 × 6. ஸோ 2ம் 6ம் கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 1s are 2 3s are. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 3யும் 3. 3 × 3 வந்து 9 மீட்டர் ஸ்கொயர். கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த ஃபோர்த் டயக்ராம். இல்லை ஃபிஃப்த் டயக்ராம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் ஃபோர்த் டயக்ராம் கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் வந்து ஃபிஃப்த் டயக்ராம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன், ஏன்னா ட்ரையாங்கிள் ஒரு கண்டினியூட்டியாக இருக்கட்டும்ன்றதுக்காக. ஓகே, ஸோ பேஸ் வந்து 8, ஹைட் வந்து 5 இந்த டயக்ராமுக்கு. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 5 வந்து ½ × b × h. ஸோ 1/2 பேஸ் வந்து 8, ஹைட் வந்து 5. ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1s are 2 4s are. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 4 × 5, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 20 மீட்டர் ஸ்கொயர். இப்போ எல்லா ட்ரையாங்கிளுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரே ஒரு ட்ரப்பீசியம் இருக்குது, அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம் அந்த டயக்ராம் வந்து 4ன்னு எடுத்திருக்கேன், அதனால் 4 நான் எடுத்திருக்கேன். 1/2 × h × a + b. இதில் ஹெச் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஹெச் வந்து 18, ஏ வந்து 3, பி வந்து 8. ஸோ அதை அப்படியே எழுதுகிறேன். ஸோ 1/2 × h வந்து 18, ஏ வந்து 3, பி வந்து 8. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1s are 2 9s are. இதையும் கேன்சல் பண்ணிட போகிறீங்க, தப்பு. ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 9 × இந்த 11. ஸோ 9 11s are 99 மீட்டர் ஸ்கொயர். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இதோட லைன் ட்ரா பண்ணிவிடுவாங்க, சம் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் தப்பு. நம்ம வந்து தனித்தனியாக தான் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த டயக்ராமுக்கு ஏரியா வேணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த டயக்ராமோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் த ஃபீல்டு எல்லா ஏரியாவும் ஆட் பண்ணியிருக்கேன். 56 60 9 20 99 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 244 மீட்டர் ஸ்கொயர் போட மறந்துடாதீங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சா இந்த எக்ஸசைஸ்? 2.2 எக்ஸசைஸ் கிளியராக புரிஞ்சா? ஓகே, ஸோ நம்ம வந்து 2.2 எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பொறுமையாக தான் பார்க்கணும். ஏன் நான் வந்து இப்போ வீடியோ வந்து ஒரே வீடியோவாக போட்டுட்ருக்கேன்னா, கண்டினியூஸாக இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதனால் பரவாயில்ல, லென்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பார்க்க போர் அடித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்லன்னு நான் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.